காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 16. பாடல் 15. ஆண் என்றால் தாய் மார்பு பள்ளம் நெஞ்சு அடிவயிற்றின் மேற் தொப்புள் மேலேதானோ. ஆண் என்றால் தாய் விழாவில் இரு கையுந்தான் அமைந்திருக்கும் பாதம் ரெண்டும் தொப்புள் மத்தி. ஆண் என்றால் கீழ் மேலும் ஏறும் பாரு ஆண் புழுவும் இப்படியே அங்க சேட்டை. ஆண் என்றால் தாய் மூலம் நெஞ்சின் தீயோ அமைதி கொண்டு வேகும் கான் கனலின் தீயே. தாய் கர்ப்பத்தில் இருக்கும் சிசு ஆண் என்றால் தாயின் மார்பு பள்ளத்தில் இருந்து அடிவயிற்றின் மேல் தொப்புளுக்கு மேலேதான் நின்றிருக்கும். மேலும் கைகள் இரண்டும் தாய் விழாவின் பக்கமே அமைந்து கால்கள் இரண்டும் தாயின் தொப்புள் மத்தியில் அமைந்து கர்ப்பப்பையில் சுருண்டபடி இருக்கும். அது ஆண் குழந்தையாக இருந்தால் தாயின் வயிற்றில் கீழும் மேலுமாக ஏறி கொண்டிருப்பதை பார்த்து அறிந்து கொள். இப்படியே ஆண் சிசு உடம்பு வளர்ந்து வர தாயின் மூலத்திலிருந்து நெஞ்சம் வரை மெதுவாக உஷ்ணம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி தாயின் அனலால் ஆண் பிள்ளை முழு வளர்ச்சியுற்று வெளிவரும். அப்பிள்ளை தாயின் வயிற்றிலிருந்து வெளிவர காரணமாயிருந்தது அச்சிசுவின் உள்ளிருந்த தனஞ்சயன் வாயு என்ற கனலாகிய தீயே என்பதையும் நன்கு அறிந்து கொள். அன்பே சிவமோ அன்பே